கலியாமம் தெற்கு பிரதேச சபையின் 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ள 120 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட உள்ள உள்ளக விளையாட்டரங்கு எவ்வாறு அமைய வேண்டும் என்ற கூட்டம் இன்றைய தினம் கலியாமத்தில் உள்ள 5 பிரதேச செயலகங்களில் பணியாற்றுகின்ற விளையாட்டு உத்தியோகத்தர் மற்றும் இளைஞர் சேவை உத்தியோகத்தர்கள், எங்களுடைய நிபுணத்துவ பொறியியலாளர் மற்றும் எங்களுடைய சபை தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் சகிதம் நடைபெற்றது. மிக சிறப்பான ஒழுங்கமைப்பில் அனைவரது கருத்துக்களும் செவிமடுக்கப்பட்டு அமைய உள்ள உள்ளக விளையாட்டரங்கு எவ்வாறு அமைய வேண்டும் என்பது பற்றி நிறைந்த கருத்துக்களை வழங்கியிருக்கிறார்கள். யாழ் மாவட்டத்திலே அமையவிருந்த உள்ளக விளையாட்டரங்கின் அரங்கிற்காக நீதிமன்ற தடையின் பெயரில் அந்த அரசாங்கத்தினால் கொடுக்கப்பட்ட நிதியும் அப்படியே இருக்கிறதாக அறிகிறோம். அந்த நிதியும் எங்களுக்கு கிடைக்கப்படும் பட்சத்தில் மிக பிரமாண்டமாக உலக விளையாட்டரங்கு ஒன்றை அமைத்து எங்களுடைய பிரதேச இளைஞர் யுவதிகளுடைய விளையாட்டு திறனை மேம்படுத்துவதற்கு வசதியாக எங்களால் எங்களுக்கு பிரதேச சபைக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய வகையிலும் அமைக்க முடியும். இதற்காக உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பையும் நாடி நிற்கின்றோம். விளையாட்டுத்துறை விளையாட்டு அமைச்சினால் ஒதுக்கப்பட்டுள்ள நிதி எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்கான கோரிக்கை கடிதம் ஆளுநர் அவர்களுக்கும் அரசாங்க அதிபருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. சாதகமாக இதனை பரிசீலித்து அந்த நிதியையும் எங்களுக்கு தந்துவுமாறு இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.